குழந்தைகள் பெரியவர்களைப் போல் பேசுகிறார்கள், பெரியவர்கள் பல நேரங்களில் குழந்தைகள் போல் பேசிவிடுகிறார்கள். பீர்பல் உட்கார்ந்திருக்கிறார் ஒரு அறையில், க்ளோஸ்டு ரூம். அக்பர் உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அக்பர் சொன்னார், நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேனா என்று பார். உன்னை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நீ மாட்டேன் என்றாய். உன் குருநாதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாய். நான் குருநாதரை அழைக்க சொன்னேன், நீ அவரிடம் வா என்றாய். நான் ஒருவரை அழைத்து கற்றுக்கொண்டேன், சரியாக இருக்கிறதா பார்னு தியானம் பண்ண ஆரம்பித்தார். சரியாக பண்ணலை. இப்படி பண்ணால் பைத்தியமாயிருவார். கோவம் வந்துருச்சு பீர்பலுக்கு. என்ன அடங்கா பிடாரியாக இருக்கிறான் இந்த மன்னன் அப்படின்னா. வெளியில் இருக்கிற மெய்க்காவலன் உள்ள ஓடி வந்துட்டான். ஆலம்பனா பீர்பல் சொன்னான், கூப்பிட்டது நான். தப்பாக தியானம் செய்கிற அக்பரை கைது செய்யணும். அப்படி பார்த்தான் மெய்க்காவலாளி. அக்பருக்கு கோபம். என்னையா கைது செய்ய சொன்னாய்? இந்த பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனடியாக மெய்க்காவலாளி பீர்பலை கைது செய்தான். மெய்க்காவலாளிக்கு இந்த குறள் புரிந்திருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவன் சொன்னாங்கிறதுனாலலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க சொன்னாங்கன்றதுனாலலாம். யார் சொல்லணுமோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அதை சொல்லுவதற்கான வாய் எது, சொல்லப்பட்ட பொருள் எது, ரெண்டுத்துக்குமே இதுக்கு பேர் தாங்க பொதுமறை. யார் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சொல்லப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய தன்மையை உற்று கவனியுங்கள். யார் சொன்னான்னு பார்க்காதீங்க. ஒருத்தன் குடிகாரன் கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருந்தான் காலை 5 மணிக்கு டாஸ்மாக் கடை வாசல்ல. அங்கே ஒரு பையன் 9 மணிக்கு போய் நின்னான் கியூவில் சாராயம் வாங்கிறதுக்கு. சாக்கடையில் விழுந்த ஆள் சொன்னா, குடிக்காதடா. பையன் சொன்னா, நீ ஏன் சாக்கடையில் கிடக்கிற, இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா இருக்குது யோகியதைன்னா. விழுந்தவன் சொன்னா, என்னை விட யோகியதமான ஆள் வேற யாரா இருக்கா இதை சொல்கிறதுக்கு. சில பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள், மனைவிமார்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு சீக்கிரமாக சொல்லை சாபமாக அப்படி கொட்டிடுறீங்க. உள்ள ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் சொல்லுக்கு அதிர்வுகள் உண்டு. அது வேலையை பார்க்கும். கவனம். வாய் திறந்து சொல்லக்கூடிய சொற்கள், மோசமான சொற்கள், நல்ல சொற்கள் வாழ்க்கையில் நமக்கு வெவ்வேறு விதத்தில் வந்து முன்னால் நிற்கும். கற்றல் பெரிய விஷயம் இல்லை, கற்றல் தங்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன முட்டாள்பீங்க, சொன்னா சொல்லிட்டு போ, சொல்லி கொடு, கத்துக்கிறேன். கத்துக்காம முட்டாளா இருக்கிறத விட முட்டாள்னு பேர் வாங்கிட்டு கத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. 2500 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பாட்டு எழுதி. இன்னைக்கும் விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க நமக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு குரான், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு பகவத்கீதை போன்ற மற்ற நூல்கள், தமிழர்களுக்கு திருக்குறள் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும். வானத்திலிருந்து வந்த நூல்ன்றான் பாரதி. வானத்திலிருந்து இறங்கிறது வேதங்கள் தான். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில விஷயங்கள் புரிகிறது. நான் சொன்னேன்ல, ஃபார்முலா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி. படித்தது ஒரு நாள வீணா போவாதுன்னு எங்கள் டீச்சர் சொன்னது. இதை எப்படி ஒரு ஃபார்முலாவா உங்களுக்கு தரேன்றதை பாருங்க. சிங்கம் 100 கிலோமீட்டர் ஓடுது. 100 கிலோமீட்டர் ஓடுற சிங்கம் 10 கிலோமீட்டர் ஓடி ஒரு மானை அடிச்சிருச்சு. சரியா? அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 100 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் 10 கிலோமீட்டரில் தான் அதுக்கு ஒரு உணவு கிடைச்சது. இப்போ லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி எங்கே நிற்கிது பாருங்க. இயற்கையில் 100 கிலோமீட்டர் ஓடி 90 கிலோமீட்டர் அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகி 10
10 கிலோமீட்டருக்கு மட்டுமே அதற்கு ஓடி அதற்கு உணவு கிடைத்தால் மட்டுமே தான் இந்த உலகத்திற்கான செயின் இருக்கும். அது ஓடன உடனேயே அதுக்கு எற கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கைக்கான சுழற்சி தடைபடும். எவ்வளவுதான் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த வேலையில் வீணாகுகின்றது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய எனர்ஜி இந்த உலகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பதற்கான இயற்கை தந்த திட்டம் என்பதனை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று இந்த ஃபார்முலா நமக்கு சொல்கிறது. எங்கள் அம்மம்மா கொஞ்சங்க தூத்துக்குடிக்காரி, காயல்பட்டணம். ஒரு குழந்தைய கொஞ்சும் போது எத்தனை சொல்லும் தெரியுமா? 25-30 வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம். இன்னைக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிடுறேன், ஒரு கை குழந்தை இருக்கிற ஒரு தாய், வா உன் பிள்ளைய கொஞ்சம். 4வது சொல்ல புஜ்ஜி அஜ்ஜின்னு வந்துடும். சொல்லில்ல நம்ம கிட்ட. என் அம்மாமா கொஞ்சுவது, என் கண்ணே, என் உயிரே, என் ஈரல் கொலையே, என் மரகத பெட்டி, என் சந்தனமே, இப்படி சொல்லிக்கிட்டே வரோங்க. எத்தனை சொற்களை சொல்லும் தெரியுமா என் அம்மாமா? சொற்களை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பது மிக நுட்பமான ஆளுமையை குழந்தைகளுக்கு இடத்தில் வளர்க்கும் என்பதற்காக. ஒரு நாள் எனக்கு இப்படி பேசி தொண்டை கட்டிருச்சு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் என்னங்க குரல், எனக்கு தான் தொண்டை பிரச்சனை, காது கேட்குது. நான் எப்படி பேசணும் அப்படியே பேசுது. அதுவும் மௌனத்திலேயே பேசுது. குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள். நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவான சொற்களை பேச வேண்டும். இது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே மிக முக்கியமான கூறு. எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமாக இந்த 15, 16, 17, 18, 19, 20, 21, 26 வரைக்கும்ங்க. ஆர்குமெண்ட்டு ஏன் என்ன அப்படி பண்ண என்ன? இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் முடியாது, அப்படி தான் பண்ணுவேன். இல்லைம்மா இது இந்த காரணங்களால் இதை பண்ண முடியும், அதெல்லாம் உன் காலம், நாங்கள்லாம் பண்ண முடியாது. அதற்கான காரணங்களை ஆர்குமெண்ட். இதுலேயும் என்ன, நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்க. நான் ஒரு போதி மர சிந்தனை சொல்லவா? வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்போவுமே சொல்லுவேன், அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். ரொம்ப நுட்பம் சொல்லவா? எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர பார்த்துக்கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் பொட்டி தூக்குறீங்களோ, நீங்கள் சாவர வரைக்கும் அதுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது திரும்பி கூட பார்க்காது. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மந்திரம் சொல்லித்தர, அதை சொல்கிறீங்களா? போதிமர சிந்தனை. இங்கே பாடுறா, நானோ உங்கள் அப்பாவோ நானும் உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ நல்லா இருந்தாலே போதும். சொல்கிறீங்களா? சொல்லாதீங்க. இப்போ அதான் செஞ்சிட்ருக்கிறானுவோ. என்ன சொல்லுங்க தெரியுமா? இங்கே பாடுறா, நானும் என் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும், நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள். குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இந்த பொண்டாட்டி புருஷங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு என்னன்னா, இது நிறைய ரீல்ஸ் வந்துருச்சுங்க. அதில் பார்க்குறாங்களா, அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இயல்பு கெட்டு போகிறது. நான் ஒரு ஆசிரியையாக, ஒரு பெண்ணாக கவலையோடு அதை சொல்கிறேன். மிக நுட்பமாக சொல்லுகிறேன். ஒரு 3 மிருகங்களை சொல்கிறேன். இந்த 3 பேரில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் அதில் இருக்கிறேன். ஒரு கழுதைங்க வயிறு நிறைய புல் சாப்பிட்ருச்சு. ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக, சரியா? இந்த பசங்களுக்கு தான் அப்படிம்பானுங்க. ஜெஸ்டருக்கே பாடி ஜெஸ்டர். 25 வருஷமாக அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துகிறேன். 25 வருஷமாக அந்த சைக்காலஜியை பார்த்துக்கிட்டே வரேன். எங்கே தட்டினா சரியாக வந்துட்டிங்கன்னா எங்கே போய் உயரங்களை தொட்டு விடலாம் என்கின்ற ரகசியம் தெரியும் எனக்கு, சொல்லி தருகிறேன். வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை
கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு. காட்டில் ஒரு புலி உட்காந்துட்டு இருந்தது. அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும். அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறே போட மாட்டான், பாதி வயிறுலேயே வச்சுருப்பான். ரொம்ப திமிரில் புலியை போய் சீண்டுது கழுதை. நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன். புலி சொல்லிச்சான், நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை. நீ தான் புல்லு சாப்பிட மாட்டிய? புல்லு சாப்பிட மாட்டேன், புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடும். இதுக்கு கோவம் வந்துருச்சுங்க கழுதைக்கு. உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள். என்ன நடக்குங்கிறத பாருங்க. இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா, புலியை ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோடு சொல்லுது, ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு. ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியாதா சொல்ல. பச்சை, சரி நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் ப்ளூ. கோவம் வந்துருச்சு புலிக்கு. போயிரு மரியாதையா, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் கலர் தெரியும், போயிருன்ட்டு. ஏய் நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானே, ஒத்துக்கோ போகிறேன். நான் எதுக்குடா ஒத்துக்கணும்? நான் சாப்பிட்ட புல்லு தானே, நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன். சண்டைங்க. ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட நின்றுச்சு. இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க. என்னடா பஞ்சாயத்து சார், நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார். சரி, நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார். இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார், இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு? எனக்கு தெரியும் சார் நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நான் சொல்கிறேன் சார், நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார். சிங்கம் பார்த்துச்சான், என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு? சும்மா அலப்புற சார், காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார். அப்படியா? எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட? 3 மணி நேரம் சார். அப்படியா? இங்கே வாடா. கழுதையை கூப்பிட்டானா சிங்கம். எப்போத்துலேருந்துப்பா புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து சார். என்னப்பா கலரு? ப்ளூ சார். 10 தான் சாப்பிட்றியா? 10 தான் சார் சாப்பிட்றேன். சத்தியமா? சத்தியமா சார். சரி ப்ளூ தான் போ. என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த புலிக்கு ஏதோ புத்தி சொல்லுங்க சார். இரு முன்னாலேயே சொல்லிடுறேன். புலியை பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. டோர் லாக், ஜிப். குதிச்சுக்கிட்டு கழுத போயிடுச்சு. கண்ணீரோட புலி கேட்குது, நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அவன் பொய் சொல்றான், நான் உண்மையை சொல்றேன். நீ ராஜா, என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு. சிங்கம் சொல்லிச்சா, நீ புலி. கணக்கில் யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புலிம்பாங்க, வீரத்தில்னா புலி போன்றவன்பாங்க. நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல். கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை 5 மாதம். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, ஏன் தெரியுமா? அது கழுதை ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது. யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழிவாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும். அந்த முட்டாள்தனத்திற்குத்தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நாம போதிமர சிந்தனை தானே. யாரோட ஆர்கியூ பண்ணணுமோ, யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது, அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோட வாழ்ந்துட்டு போவோமே.